நல்ல புளிப்பு காரமாக நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காயும் சேர்த்து ஒரு சூப்பரான முருங்கைக்காய் பூண்டு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? கடாயில் எண்ணெய் சேர்த்து அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோட 30 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியுமே சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயுமே சேர்த்துக்கிட்டேன். முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியுமே சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா கொதித்து வரட்டும். இதில் ஒரு 10 டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதித்தா சூப்பராகவே ரெடி ஆயிரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஃபைனலாக சுட சுட சாதத்துக்கு அந்த பூண்டும் முருங்கைக்காயும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஹோம்மேட் குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.